வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயருக்கு லக்ஷ்மி நாராயண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆவணி மாத பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போது கிரக நிலவரங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இப்போ வந்து மேஷத்தில் வந்து ராகு மற்றும் கடகத்தில் வந்து சுக்கிரன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 31ஆம் தேதி வரை இருக்கார். 31ஆம் தேதிக்கு அப்புறம் அவர் வந்து கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு போயிடுவார். 21ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் அவர்கள் கிரகம் வந்து உங்களுக்கு வந்து கன்னிக்கு போயிடும். ஸோ கன்னியில் வந்து மூலத்திரிகோண ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பான ஒரு நல்ல ஒரு பலன்களை கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்க்க போனால் 10ஆம் தேதிக்கு மேலே புதன் வந்து வக்கரமாகிறார். ஸோ இதுதான் வந்து ஒரு மேஜரான ஒரு கிரக பலன்கள். அது மட்டும் இல்லாமல் துலாமில் கேது. ஸோ துலாமில் கேது இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா நிறைய வியாபார ஸ்தலங்களில் கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் வந்து மகரத்தில் சனி வக்கரமாக இருக்கிறார். மற்றபடி மீனத்தில் வந்து குரு வக்கரம். ஸோ இதுதான் வந்து கிரக நிலவரங்கள். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்திங்கன்னா மாதம் பிறக்கும் பொழுது மேஜராக வந்து இந்த வாட்டி வந்து அந்நிய நாட்டு முதலீடுகள் சம்பந்தமான விஷயங்கள் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் வருவதற்கான விஷயங்கள்லாம் இருக்கும் நாட்டுக்கு. அதே நேரத்தில் வந்து அந்த சைன் பண்ணுற அக்ரிமெண்ட்டில் கொஞ்சம் சூசகமான ஒரு சில வில்லங்கமான விஷயங்கள் இருக்கும். அதனால் நாளைக்கு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பும் நிறைய இருக்குது. ஸோ இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் சுப நிகழ்ச்சி சார்ந்த விஷயங்களுக்காக நிறைய பேர் வந்து ஒரு செலவுகள் செய்வதற்கான வாய்ப்புகள் இந்த வாட்டி இருக்கும். பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்களுடைய ஒரு சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள், குடும்பங்கள் வந்து நிறைய செலவு பண்ணுறதுக்கான விஷயங்கள் நிறைய ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ளஸ் தான். நல்ல விஷயங்கள்னும் போது இதில் வந்து வெளிநாட்டு முதலீடு உள்ளே வர்றது வந்து பெரிய ப்ளஸ்னாலும் அந்நிய நாட்டு சக்திகளுடைய ஒரு சின்ன அச்சுறுத்தல்களும் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மற்றபடி வந்து ராசி பலன்கள் எப்படி இருக்குங்கிறத இப்போ பார்ப்போம். தனுசு ராசி. ஸோ தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ தனுசு ராசியில் வந்து ஆவணி மாத பலன்களில் வந்து குரு வக்கரமாக இருக்கிறது. ஒரு 1-4ஆம் அதிபதி வந்து வக்கரமாக இருக்கும்போது அம்மா கொஞ்சம் பிடிவாதமாக இருப்பாங்க. ஒரு சில நேரங்களில் நீங்களே வந்து நான் விடமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பிடிவாதமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் நிறைய இருக்குது. பிடிவாதம் முடிச்சுன்னாங்க ஆக போகுது. இருக்கிற ஒரு வாழ்க்கை ஜாலியாக 3 வேளை சாப்பிட்டு நல்லா தூங்கி ஹாப்பியாக இருக்கிறத விட்டு உட்காந்து பிடிவாதம் முடிச்சுன்னா கிடைக்க போகுது. அதே நேரத்தில் வந்து 2-3ஆம் அதிபதி சனி வக்கரமாகும் சின்ன கலகங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து சனி வக்கரமாகும்பொழுது பழைய கதை பெரிய இதெல்லாம் பேசிக்கிட்டு அதனால் வந்து சின்ன வாக்குவாதங்கள் வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. இந்த 20 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற கதை, 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த கதையெல்லாம் பேசி சண்டை போடல எந்த புண்ணியமும் இல்லை. ஸோ அதை புரிஞ்சுக்குங்க. ஸோ அதனால் குடும்பத்தில் வந்து இந்த மாதிரி சலசலப்புகள்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிறது ரொம்ப நல்லது. 4ஆம் வீட்டில் வந்து குரு வக்கரமாக இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாயார் பிடிவாதமாக இருப்பாங்க. வண்டி வாகனங்கள் இந்த மாதிரி விஷயங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிருந்தா கூட கொஞ்சம் வந்து லோவாக அப்புறம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி எண்ணங்கள் கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ 5ஆம் இடத்துல வந்து ஒரு ராகுருக்கு வந்து குழந்தைகள் வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக இருக்கும். கொஞ்சம் எடுத்தெறிஞ்சு பேசுகிற மாதிரி ஃபீல் நிறையா இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். கலைஞர்களுக்கும் பார்த்திங்கன்னா வெளிநாடு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். உள்ளூரில் வந்து கொஞ்சம் எமோஷன்ஸ் டென்ஷன்ஸ்லாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே நேரத்தில் வந்து உங்களுக்கு வந்து சுக்கிரன் வந்து 8ல் இருக்காருங்க. ஸோ 8ல் இருக்கிற சுக்கிரன் வந்து ராகு வந்து சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்பொழுது கொஞ்சம் அதீதமான பேராசைகள் தொழிலை தோன்றும். ஏதாச்சும் வந்து பெருசாக வரணும், பெருசாக சம்பாதிக்கணுங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அப்போது நம்ம போய் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கணும். கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அது 31/8/2022 வரை ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு பீரியடு. ஏன்னா வந்து தொழிலையோ இல்லையோ வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொண்டு வந்து விட்டுரும். ஏன்னா அந்த 5ங்கிறது வந்து தொழிலுக்கு 8ஆம் இடமா வருது. அதே நேரத்தில் வந்து ராகு போகிற சாரமும் 8ஆம் இடமா இருக்கிறதுனால ரொம்ப கவனமாக இருக்கணும். காதல் சார்ந்த விஷயங்கள், காதல் மொழிகளில் வந்து ரொம்ப உஷாராக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரிலாம் கவுத்து விட்றதுக்குன்னு ஒரு கேங்கே இருக்குது. ஓகேங்களா? காரணம் பொருளாதாரம் தான். ஒரு பணம் படிக்கணுங்கிற ஒரு விஷயம்னு இல்லை, அவங்க ஒரு செட்டப்பில் வந்து அந்த மாதிரி இருக்காங்க. ஸோ அதனால் மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதில் பாதிக்கப்படுறது யாருக்கு ரொம்ப அதிகமாக நடக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்குன்னா, நீங்கள் தனுசு லக்னமாக இருந்து உங்களுக்கு வந்து சுக்கிர திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். ராகு திசை புத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கனால ரொம்ப கவனமாக இருக்கணும். வண்டி வாகனங்கள்லாம் ஓட்டும் போதும் உஷாராக இருக்கணும். ஏன்னா வந்து இந்த காற்று மூஞ்சில் படுறது வந்து ரொம்ப பிடிக்கும் ராகுக்கு. ஸோ ராகு திசை புத்தி நடக்கிறவங்களுக்கு ரொம்ப கவனமாக இருங்க. எங்கன்னா முட்டி மோதுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்க போகும்போது உங்களோடது 6ஆம் வீடு. ஸோ 6ஆம் வீட்டில் வந்து செவ்வாய் இருக்குது. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது வேலை விஷயங்களில் கொஞ்சம் சலிப்பாக இருப்பீங்க. நிறைய வேலை கொடுக்குறாங்க, ரொம்ப டென்ஷன் பண்ணுறான்ற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ அது ஒன்றும் பண்ண முடியாது. 7ஆம் அதிபதி உங்களுக்கு புதன். ஸோ 7ஆம் அதிபதி புதன் வந்து உங்களுக்கு வந்து
9ல் இருக்கிறது நல்ல விஷயங்கள் தான். ஸோ கொஞ்சம் நிறைய அலைச்சல்கள், வியாபாரம் சம்மந்தமான விஷயங்கள், தொழில் சம்மந்தமான விஷயங்களுக்காக நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதெல்லாம் வந்து மாற்ற முடியாது. 21ஆம் மேலே ஒரு பெரிய வளர்ச்சி கிடைக்கும். ஒரு பெரிய பார்ட்னர் நான் எதிர்பார்த்துருக்கேன், ஒரு இன்வெஸ்டர் எதிர்பார்த்துருக்கேன், கண்டிப்பாக கிடைப்பதற்கான இப்போ வியாபாரத்தில் வந்து பெரிய வளர்ச்சி, பெரிய பணம் வருவதற்கான இப்போ ரொம்ப சிறப்பாக இருக்குது. நம்மளே சொன்ன மாதிரி 8ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்கிறது வந்து கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். குழந்தைகள் விஷயங்களும் சரி, காதல் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதனால் நீங்கள் மாட்டிக்கிட்டு முழிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறனால கொஞ்சம் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். அதுவும் வந்து பெண்கள் தனுசு லக்னமாக இருந்து நீங்கள் பெண்களாக இருந்தீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். ராகு தேசை புத்தியாந்திரம் நடக்கிறவங்களா இருந்தாலும், சுக்கிர தேசை புத்தியாந்திரம் நடக்கிறவங்களும் ரொம்ப ஜாகிரதையாக இருக்க வேண்டிய ஒரு பீரியடு தான் இது. ஸோ அதனால் கொஞ்சம் ஜாகிரதையாக இருந்துக்கோங்க. 9ஆம் இடத்துல வந்து சூரியன் வந்து நல்ல ஒரு ஆட்சி பலத்தோடு இருக்குது. நல்லா தந்தை சார்ந்த விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், நல்லாயிருக்கும். ஸோ அப்பாவுடைய சப்போர்ட் நல்லாயிருக்கும். அப்பா வந்து கொஞ்சம் அடமெண்ட்டாக ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக பேசுகிற மாதிரியான விஷயங்களும் நடக்கும். ஸோ 31ஆம் மேலே 9ல் வந்து சுக்கிரன் போனதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து எல்லாமே கிளியரும். ஸோ 31/8 வரை மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். அது பெண்கள் விஷயங்களும் சரி, குழந்தைகள் விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சித்தர்களோ சாய்பாபா இந்த மாதிரி ஒரு ஆட்கள் வந்து வழிபாடு பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இல்லைன்னா தட்சிணாமூர்த்தியை வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஒரு அமைதியான இடத்துல உட்காந்து ஓம் தட்சிணாமூர்த்தி மனதார பிரார்த்தனை பண்ணும்போது சிறப்பான பலன்கள்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.